தூத்துக்குடியில் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற பேரணியில் சிறுவர்கள் முதல் இளைஞர்கள் வரை நடனமாடி மகிழ்ந்தனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். நாளை உலகெங்கும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் தற்பொழுது தூத்துக்குடியில் நடைபெற்ற பேரணியில சிறுவர்கள் முதல் இளைஞர்கள் வரை நடனமாடி இருக்கிறாங்க. கூடுதல் விவரங்கள். உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கொண்டாடக்கூடிய விழாக்களில் கிறிஸ்து பிறப்பு விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடுவார்கள். இந்த வகையில வெளிநாடுகள்ல கிறிஸ்து பிறப்பு கேரள்ஸ் எடுத்து மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடுவார்கள். அதே போல தூத்துக்குடியிலும் தூத்துக்குடி மக்கள் சுமார் 10 இடங்களில், அதாவது தூத்துக்குடி புனித பனிமயமாதா கோவில், பாத்திமா நகர், மட்டக்கடை, புதுக்குடி, பாத்திமா நகர் போன்ற பகுதிகள், பாத்திமா நகர், திரேஸ்புரம் போன்ற 10 பகுதிகளில் இந்த கேரள்ஸ் உருவங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 2 இடங்களில் கப்பல்களும் ஆக்டோபஸ், பச்சை மனிதன் என 10 உருவங்களை தயாரித்து ஊர்வலமாக எடுத்து செல்வார்கள். எடுத்து செல்லும் போது ஒவ்வொரு தெருக்களிலும் வரும்போது தெருக்களில் உள்ள மக்கள் சாலையின் இருபுறமும் இருந்து புகைப்படம் எடுத்துக்கொள்வது மற்றும் இளைஞர்கள், சிறுவர்கள் என இசைக்கு ஏற்ப குத்தாட்டம் போடுவது போன்ற நிகழ்வுகள் நடைபெறும். இந்த ஆண்டு மாலை 6:30 மணி அளவிலே இந்த ஊர்வலமானது துவங்கி இருக்கிறது. கிறிஸ்து பிறப்பை வரவேற்கும் விதமாக டிசம்பர் மாதம் துவக்கம் முதலே பல்வேறு பகுதிகளில் சீரியல் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதோடு ஸ்டார் தொங்கவிட்டு மிகவும் பிரம்மாண்டமாக கோவில்கள் மற்றும் வீடுகளையும் மக்கள் தயாரித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கோவில்களிலும் வீடுகளிலும் சிறுபங்களை வைத்து குடில்களும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கேரள்ஸ் ஊர்வலத்தில் இருக்கக்கூடிய கப்பல்கள்ல கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்த குழந்தைகள் மற்றும் கிறிஸ்துமஸ் தாத்தா பொம்மைகளை வைத்தும் பிரம்மாண்டமாக இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. இதுல சிறுவர்கள் முதல் இளைஞர்கள், பெரியவர்கள் என பாகுபாடின்றி அனைவருமே ஒற்றுமையாக நடனமாடி கிறிஸ்து பிறப்பை வரவேற்கும் வண்ணம் உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். இன்று இரவு நள்ளிரவு நடைபெறக்கூடிய இந்த கிறிஸ்து பிறப்பு திருப்பலியை காண்பதற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தயாராக இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த திருப்பலியை புனித பனிமயமாதா கோவில் பங்கு தந்தை ஸ்டார்வின் தலைமையிலும், இருதய ஆண்டவர் கோவில்ல ஆயர் ஸ்டீபன் அந்தோனி தலைமையிலும் கொண்டாட இருக்கிறது. இப்போ தற்போது கேரள்ஸ் ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.